சார் வணக்கம். இந்த ஆண்டினுடைய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநர் வெளியேறி இருக்கிறாரு. உங்களுடைய பார்வை எப்படி சார்? இந்திய அரசியல் சாசனத்தின்படி உருவாக்கப்பட்ட சட்டமன்றத்தினுடைய தலைவராக விளங்கக்கூடியவர், தமிழ்நாடு அரசினுடைய தலைவராக விளங்கக்கூடியவர் ஆளுநர் அவர்கள். ஒவ்வொரு சட்டமன்ற தொடர் அல்லது ஆண்டினுடைய சட்டமன்ற முதல் தொடரில் ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்துவது என்பது தொன்று தொட்டு இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்றங்களிலும் கடைபிடிக்கக்கூடிய நடைமுறைகள். இதில் தமிழ்நாடு அரசனுடைய என்ன பார்வையோ அனைத்து பார்வையோ அதை அப்படியே பிரதிபலிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு எதிர்பார்க்கிறது. ஆனால் இந்திய அரசியல் சாசனத்தின்படி இயங்கக்கூடிய சட்டமன்றம் சில விதிமுறைகளை கையாள வேண்டும். தமிழ்நாடு தனி நாடு அல்ல. இந்தியாவுடைய அரசியல் சாசனப்படி இது ஒன் ஆஃப் த யூனிட், இந்திய அரசினுடைய ஒரு யூனிட். எனவே அந்த வகையில் ஒரு சட்டமன்ற கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்பது ஆளுநர் அவர்களுடைய வேண்டுகோள். ஆனால் தமிழ்நாடு அரசு வேண்டுமென்றே ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்தப்படக்கூடாது, அவரை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவரை இரிட்டேட் பண்ணணும், அவருடைய காயப்படுத்தணுங்கிறதுக்காக, அவரை வெளியேற்றணுக்காகவே தேசிய கீதத்தை இயக்காமல் தமிழ்தாய் வாழ்த்தை பாடுகிறார்கள். அவர்கள் தமிழ்தாய் வாழ்த்தை பாட வேண்டாம் என்று சொல்லவில்லை. இந்திய தேசம் இல்லாமல் தமிழ்நாடு இயங்க முடியாது, இது மாநிலம் இயங்க முடியாது. எனவே அந்த வகையில் தமிழ்நாடு அரசு தேசிய கீதத்தை முதலிலே இசைக்காமல் தமிழ்தாய் வாழ்த்தை இசைத்து ஆளுநர் அவர்களை வெளியேற்றக்கூடிய சூழ்நிலை உருவாக்கியது எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல. இதற்கு எதிராக தமிழ்நாடு முழுவதுமே ஒரே நாளில் திமுக சார்பில் போராட்டம் நடந்தது. காவல்துறையும் அதற்கு அனுமதி தந்தாங்க. இதே நேரத்தில் பாஜகவாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், எந்த இடங்கள்லையுமே அனுமதி வழங்கலை. அது எப்படி சார் பார்க்குறீங்க? சரி, தமிழ்நாட்டில் ஒரு எழுதப்படாத ஒரு விதியை வச்சுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படிங்கிற அவங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவான சமூக அமைப்புகள், தனிநபர்கள், ஆளுங்கட்சிக்கு எதிரானவர்கள் என்று தனியார் 2 குரூப் வச்சுக்கிறாங்க. ஆளுங்கட்சி மற்றும் அவர்களுக்கு ஆதரவானவர்களுக்கு எந்த விதமான அனுமதியும் தேவையில்லை. அவர்கள் நினைத்தால் ஆர்ப்பாட்டம் செய்யலாம் என்று சொன்னால் எல்லாருமே இவங்களுடைய கருத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். குறிப்பாக இப்போ அமித்ஷாவுக்கு எதிராக ஏறக்குறைய 10 நாள் தொடர்ந்து ரயில் நிறுத்த போராட்டத்தை ஒரு அமைப்பு செஞ்சது. ரயில் நிறுத்த போராட்டத்துக்கு எப்படி காவல்துறையை கூட போய் ரயில் நிறுத்துறது? தடுக்கணுமல்ல. அப்போது இவர்களுடைய மத்திய அரசை எதிர்க்கணும், அமித்ஷாவை எதிர்க்கணும், அமித்ஷாவை காயப்படுத்தணும், அவமானப்படுத்தணுக்காக பல அமைப்புகளை பயன்படுத்துகிறார்கள். அதுக்கு காவல்துறையும் பயன்படுத்துகிறார்கள். அதே சமயத்தில் மாநில அரசை டார்கெட் பண்ணி எந்த போராட்டம் நடத்தினாலும், மாநில அரசனுடைய குற்றங்களை தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு எந்த அமைப்பு போராடினாலும் அதுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. அதுபோல தான் நவம்பர் 7ஆம் தேதி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக மாநில அரசினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய வகையில் உள்ளொதுக்கீடு பிரச்சனை, மாஞ்சோலை மலைய மக்களுடைய பிரச்சனைகள் சுட்டிக்காட்டி நாங்கள் பேரணிக்கு அனுமதி கேட்டதுக்கு மறுத்துட்டு அவர்கள் தடை செய்தார்கள். இதுதான் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தனித்தனியாக போராட்டினா இந்த பிரச்சனை தான் இருக்கும். இல்லை ஒருங்கிணைந்து போராட்டம். இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை. 3 ஆண்டுகளில் பல இடங்களில் சட்டம் ஒழுங்குகள் பாதுகாக்கப்பட்டிருக்கு. பெண்கள் ரொம்ப சேஃப்டியாக இருக்காங்கன்னு முதலமைச்சர் நேற்று சட்டசபையில் பேசியிருக்கார் சார். ஆனால் சட்டமன்றத்தில் மாற்றி பேசுவதற்கு அல்லது மாற்றி பேசினால் அல்லது எதிர்த்து பேசினால் ஆதாரங்களோடு பேசினால் அதை பதிவு செய்யாமல் தடுப்பதற்கு உண்டான அதிகாரம் சட்டமன்றத்தில் இருக்குது. ஆனால் சட்டமன்றத்தில் அவங்க எதை வேணாலும் பேசிக்கலாம், பதிவு செஞ்சுக்கலாம். அது உண்மையாகாது.